இவ்வளவு நாளா நாடகம் பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு நியூஸ்ல வந்து விஜயை காட்டுறாங்கன்னா நியூஸ் வந்து பார்த்துட்டாங்க. இவ்வளவு நாள் சீமான் அவர்களை நியூஸ்ல தான் காட்டிட்டு இருந்தாங்க. நாடகம் பார்த்துட்டு இருந்த பெண்கள் நியூஸ்க்கு வரவே இல்லை. காரணம், விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இல்லை. நண்பா நண்பீஸ் இதான் சூழ்நிலை. நாம் தமிழர் கட்சி மக்களிடத்துல போய் சேர்றதுக்கு மிக ஒரு உதவியா இருக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அண்ணன் சீமான் அவர்கள் பட்ட கஷ்டம், அவர் வந்து விதைச்ச விதை தெரியாம போட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து வளர்ந்து வர்ற சீமானை எப்படி அவதூறுப்படுத்தலாம், நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சி இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம், சீமான் இப்படி பேசிக்கூடாது அப்படி பேசிருக்க கூடாது சொல்றாங்க. இந்த தாவேக்காக்கு எதிராக ஒரு போஸ்ட் போட்ட உடனே அவன் வந்துடுறான். வந்த உடனே அம்மா அக்காடு கட்டாதது தான் பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது கஜானா காலி, வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதை கேட்ட உடனே இது அது இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகும் போது எக்ஸாக்டா இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. கஜானா வந்து கருணாநிதி காலி பண்ணிட்டு போயிட்டாரு, நிதியே இல்ல, இனிமேல் தான் நான் எல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னது ஞாபகம் இருக்கு. அந்த முதல் 5 வருஷம் மக்கள் படாத பாடுபட்டாங்க. சட்டங்கள் மாத்தி மாத்தி போடப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஏராளமான ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டில இருந்து கூட நிறைய நகை பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த 5 வருஷத்தினுடைய கடைசியில தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு ஆட்சியாக இருந்தது. அதுக்கு காரணம் அனுபவமின்மை. நமக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, இனிமேல் நம்மளை கீழே இறக்க முடியாது, நாம தான் இனிமேல் எப்பயுமே முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணம். 10,000 கோடி கடன் இருக்கு, கஜானா காலியா இருக்குதெல்லாம் முன்னாடியே முதலமைச்சருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் ஏன் வாக்குறுதி கொடுத்தாரு தெரியுமா? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அரசியலை புரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்சி முடியும் போது மறுபடியும் அவர் ஒரே ஒரு வீடியோ விட்டா போதும். நண்பா நண்பீஸ் இதான் சூழ்நிலை, பாருங்க என்னை பண்ண விட மாட்டாங்க, நீங்களா என் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு சோகமா மூஞ்சி வச்சு இந்த ஓட்டு போட்டுச்சிங்களா அருவி மேதாவிங்க, பாலாறும் தேனாரும் ஓடும், தமிழ்நாடு சொர்க்கமா மாறி நினைச்சு இந்த ஓட்டு போட்டுச்சிங்களா, இதுங்க எல்லாம் நம்பிட்டு மறுபடியும் அவர் ஓட்டு போட்டுரும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனாலதான் காசு இல்லைன்னு தெரிஞ்சும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கிற நாட்டுல 10 லட்சம் கோடிக்கு மேல வாக்குறுதியை கொடுத்ததுக்கான காரணம் இதான். இப்ப நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தமிழகத்துல வந்து அடுத்த 5 ஆண்டுகள் மிக கடினமான ஒரு சூழ்நிலை வரப்போகுதுங்கிறது தெளிவா என்னால சொல்ல முடியுது. நாம் தமிழர் கட்சி மக்களிடத்துல போய் சேர்றதுக்கு மிக ஒரு உதவியா இருக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். நான் நம்புறேன். ஏன்னா இது வரைக்கும் திராவிட கட்சிகளை விட்டு மாத்தி மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க அப்படிதான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா முதல் முறையா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்களை இப்ப நீங்க ஈஸியா உங்க பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்த 5 வருஷம் நடக்க போற அவங்க பட போற துன்பம், கஷ்டம், ஏமாற்றம், வலி இது எல்லாமே இருக்கும். அந்த சமயத்துல நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணணும், எப்படி அதை போய் சேரணும், எப்படி மக்களிடத்துல போய் சேரணும், சேர்ந்தா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியும். அது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல கஜானா காலின்னு சொன்ன விஷயத்துக்கு வருவோம். இந்த கஜானா காலின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணமே நான் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் எது முடியுமோ அதை செஞ்சுட்டு முடியாததுக்கு வந்து சாக்கு போக்கு சொல்றது. இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணாரு, மாசம் பணம் கொடுக்குறாரு. எப்ப கொடுத்தாரு? ஆட்சி முடிவு கிட்டத்தட்ட வரும்போது கொடுத்தாரு. பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல. ஒரு சில வாக்குறுதிகளை ஆட்சி முடிகிறப்பதான் வந்து நிறைவேற்றினார். ஏன்னா பக்கத்துல வந்து தேர்தல் வரப்போகுது. இன்னொரு விஷயத்த நல்லா கவனமா பார்க்கணும். திமுக வந்து மிகப்பெரிய வந்து வேகத்துல செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து தான் ஐடி கூட்டத்தை நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வார்டு செயலாளர்ல இருந்து கிளை செயலாளர் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து யார் யாருக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க, எந்தெந்த பகுதியில திமுகவுக்கு ஓட்டு போடல, இதை எல்லாத்தையுமே வந்து கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து மிரட்டுறதுக்கு இல்ல, மிரட்டலாம் முடியாது ஜனநாயக நாட்டுல. ஆனா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் இல்ல, அப்ப இவ்வளவு நாள் யாருக்கிட்ட போனாங்க, அப்ப வந்து மறுபடியும் நம்ம கிட்ட வருவாங்கல்ல, இப்ப அதை வச்சு அவங்களை காரணம் பண்ணலாம்ல, நீங்க பத்தியா மாத்தி போட்டீங்கன்னு இப்ப மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லலாங்க அப்படின்னு கிரவுண்ட் லெவல் வரைக்கும் பயங்கரமா வேலை பார்க்கறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய புதாகரமாக்கி கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கான மிக தீவிரமான ஒரு விஷயத்துல திமுக இருக்கிறாங்க. நல்லா தெளிவா தெரியுது. ஐடிவிங்ல அதான் பேசியிருக்காங்க. திமுக அவனுடைய திட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். கடந்த நாட்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் பட்ட கஷ்டம், அவர் வந்து விதைச்ச விதை, அவர் என்னென்னமோ பண்ணாரு, எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகம் ஐடி விங்கினுடைய மோசமான செயல்களால, ஐடி விங்கினுடைய சூழ்ச்சினாலையும், அவதூறு பரப்பையும், அது இல்லாம மக்களை பிரைன் வாஷ் பண்ணியும், இளைஞர்களை பிரைன் வாஷ் பண்ணி, குழந்தைகளை பிரைன் வாஷ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டாங்க. மக்கள் வந்து ஏற்கனவே உதயசூரியன் ரெட்டாலியை தாண்டி ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட வெளியே வந்துட்டாங்க. அப்ப நம்ம மக்கள்கிட்ட போய் நாங்க இருக்கோம், நாங்க தான் உண்மையான மாற்று, நீங்க மாற்றம் நம்பி போனது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு நாம மக்களுக்கு புரிய வச்சாலே போதும். மற்ற வேலை எல்லாத்தையும் திமுகவே செஞ்சுக்காங்க. ஏன்னா
திமுகவுடைய வரலாறு நமக்கு நல்லா தெரியும். மிக கடுமையான வழியிலையும் கோபத்திலையும் இருக்காங்க திமுக. அவங்க தலைவரே தோப்பாருன்னு அவங்க நினைச்சே பார்க்கல. அது இன்னும் பயங்கரமான வழியை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க ஒரு 20% 15% ஓட்டு தான் வரும், ஆட்சியெல்லாம் வர முடியாது, நம்ம தான் வருவோம், நம்ம இல்லைன்னா அதிமுக வரும் தான் திமுக நினைச்சாங்க. ஆனா கடைசி ஒரு வாரத்துல திரு விஜய் அவர்கள் செய்த அந்த பரப்புரை இருக்குல்ல, அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து சொல்லி நீங்க போய் அப்பா அம்மா ஓட்டு போடுங்கன்னு சொன்னது, அப்புறம் வந்து கரூர்ல எல்லாரும் என்ன பழி சுமத்திட்டாங்க, என் மேல வந்து பழிய போடுறாங்கன்னு சொன்னது, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த தாய்மாமன் சீரு, இது எல்லாமே மக்கள்கிட்ட ஒர்க்கா இருக்கு. இது இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு திமுகவும் நினைக்கல, ஏன் நம்மளே நினைக்கல. அதனாலதான் நம்மளும் வந்து வெற்றி பெறுவோம்னு நினைச்சு ஏமாந்து போனோம். அப்ப திமுக வந்து அதிமுக விடுங்க, அவங்கள விட திமுக பல மடங்கு இந்த அரசை வந்து கெட்ட பேர் உண்டாக்கவும் இந்த அரசை வந்து கீழே இறக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம மக்களோடு மக்களா தொடர்ந்து போராடி மக்கள்கிட்ட இருந்தோம்னா இந்த தாண்டி நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய நிச்சயமா இருக்கு. எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இல்லை. 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறான் இப்ப வந்து ஆளுங்கட்சி. அந்த 1,70,00,000 பேர்ல ஒரு 50-60 லட்சத்தை நீங்க மாத்த முடியாது. அது எல்லாமே அவங்க ரசிகர்கள். மீதி எல்லாருமே வந்து இந்த 2,500க்கு ஆசைப்பட்டவன், இலவசத்துக்கு ஆசைப்பட்டவன், அப்புறம் பிள்ளைங்களுக்காக போட்டவன், இவன் தான் நிறைய பேர் இருக்கான். அப்ப அவன் எல்லாருக்கும் ஓஹோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, போட்டிருக்க கூடாதோ, இப்படி ஆயிடுச்சு. இப்பயே நீங்க வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய பதிவுல பார்க்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு நினைக்கல, நான் மட்டும் தான் போட்டேன், எல்லாரும் இப்படி போடுவாங்கன்னு நினைக்கல, தெரியாம போட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து தொலைக்காட்சியில சொல்றத, ஊடகங்களை சொல்றத நம்மளாலே பார்க்க முடியுது. இப்ப அதுக்காக உடனே நாளைக்கே எலெக்ஷன் வச்சா எல்லாரும் நம்ம எல்லாம் ஜெயிச்சிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆரம்பமா இருக்குது, இப்பதான் மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்ப இந்த ஒரு வருஷத்துல திமுக செய்யற போற வேலையில என்னென்ன நடக்க போகுது நீங்க பாத்துக்கங்க. திமுக நமக்காக செய்ய மாட்டான், அவன் சுயநலத்துக்காக, அவன் ஆட்சி வர்றதுக்காக, அவனை காப்பாத்திக்கிறதுக்காக, பழி வாங்குறதுக்காக தங்கிட்ட ஏராளமான கோடி கோடியா சொத்து திமுக இருக்குது. நம்ம கிட்ட சுத்தமா பணம் இல்லை, ஆனா அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்தி இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை உண்டாக்குற வேலையை பார்ப்பான். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆட்சியை கலைக்கிற வேலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்தலை வர வச்சு வெற்றி பெறணும், இந்த கட்சியை வந்து கீழே இறக்கணும் அப்படிங்கிறத தீர்மானமா இருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு. யாரும் சோர்ந்து போவேனா, யாருமே இதை எதிர்பார்க்கல. பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் யாருமே வந்து எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறுவாங்கன்னு. உள்ளுக்குள்ள அந்த மாதிரி வேலை நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான வேலை வந்து அவங்களுடைய ஐடி விங்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே யார் யாரை எப்படி வந்து அவதூறு பரப்பலாம், நடிகர்களை வந்து எப்படி அவதூறுப்படுத்தலாம், கட்சிக்காரங்களை எப்படி அவதூறுப்படுத்தலாம், வளர்ந்து வர்ற சீமானை எப்படி அவதூறுப்படுத்தலாம், வளர்ந்து இருக்கிற திமுகவை எப்படி அவதூறு பரப்பலாம், எப்படிலாம் டேமேஜ் பண்ணலான்னு கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி ஒரு ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணி அதை வந்து காசு கொடுத்து நிறைய சேனலை ப்ரொமோட் பண்ணி, Facebook யூடியூப் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி, அதை இளைஞர்களை நம்ப வச்சு, அதை குழந்தைங்களை நம்ப வச்சு, அவங்களெல்லாம் ஒரு பிரைன் வாஷ் பண்ணி, அதாவது விஜய் வந்து மிக பெரிய புனிதர், அவரை வந்து எதிர்க்கிறதுக்கு பெரிய ஒரு கூட்டமே வருது, அவங்க வீட்டுல இருந்து நீங்க தான் அவரை காப்பாற்றணும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா பாலாரும் தேனாரும் ஓடும், தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறிடும், நைட்டு 1 மணிக்கு பெண்கள் தனியா நடந்து போலாம், இப்படி ஏராளமான கோடி பணத்தை கொட்டி 3 வருஷமா பிளான் பண்ணி அவங்களுடைய ஐடிவிங்க வச்சு ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. மாரிதாஸ் இதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, முடிஞ்சா பாருங்க. அதனால இந்த வெற்றி அவங்களால வந்து சாதிக்க முடிஞ்சிருக்கு. அது அந்த அளவுக்கு குழந்தைங்க இடத்துல இளைஞர் இடத்துல வேலை பார்த்துருக்கு. அதனால நம்ம சோர்ந்து போயிடலாம் கூடாது, இது நன்மைக்கு நம்ம நினைச்சுக்கணும். ஒரு திராவிட கட்சிகள் வீழ்ந்து இன்னொரு புதிய ஒரு கட்சி வந்திருக்குதுங்கிறது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நாம 8% ஓட்டு வாங்கணும், மேல கூடுதலா ஒரு 2% 3% வரும்னு எதிர்பார்ப்போம். இப்ப அப்படியே டபுள் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது. 20 கூட ஆக்க நம்மளால முடியும். இந்த 5 வருஷம் நம்ம எந்த அளவுக்கு போராட்டம் பண்றோமோ, எந்த அளவுக்கு மக்களோட கண்களுக்கு தெளிவா தெரியணுமோ, அந்த அளவுக்கு மக்களுக்கு அடுத்த சாய்ஸ் நம்மளாதான் இருப்போம். திமுக அதிமுகவா இருக்காது. ஏன்னா இந்த தோல்விக்கு அப்புறமேலு மக்கள் மாற்றத்துக்கு விரும்புறாங்க, வேற கட்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, வேற சின்னத்துக்கு போன பழக்கமா இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது, நம்ம இப்படி நினைச்சு ஓட்டு போடலையே, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற எல்லாருமே நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த தேர்தலில் நிச்சயமா இருக்கு. நடுவுல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப நம்ம எல்லாத்துக்குமே மக்கள் கிட்ட நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு தீமையான ஆட்சி, தப்பு பண்ணிட்டீங்க, கரெக்டா ஓட்டு போட்டுக்கலாம், எங்களுக்கு போட்டிருந்தா நீங்க உங்களுக்கு இப்படி நடந்திருக்காது, இந்த மாதிரியான பிரச்சாரங்களை திமுக செய்யும். அதை நாமளும் செய்யணும். நாமளும் அதை பயன்படுத்தும் போது
நிச்சயமா இப்ப இங்க விட்ட நமக்கு ஓட்டு சதவீதத்தை டபுள் மடங்கா அடுத்த தேர்தலில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சி இதை பண்ணிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், சீமான் இப்படி பேசிருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது சொல்றாங்க. நியாயமான கருத்துக்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் அண்ணன் வந்து பரிசீலனை பண்ணுவாரு. நிறைய பேர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நமக்கு தகவல் வருது, நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சியில பரப்புரையில மக்கள்கிட்ட போறதுல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது நம்ம கேள்விப்படுறோம். நிச்சயமா நம்ம கிட்ட நல்ல கொள்கை இருக்கு, நல்ல சித்தாந்தம் இருக்கு, கடினமா உழைக்கிற இளைஞர்கள் இருக்காங்க, அறம் இருக்கு, நேர்மை இருக்கு. வரப்போற 5 வருஷத்துல மக்கள் கஷ்டப்பட போறாங்க. நிறைய வாக்குறுதிகளை அவங்களால நிறைவேற்ற முடியாம போக போகுது. என்னதான் பெண்கள் படை போட்டாலும், என்னதான் வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னாலும் அது அவங்களால 100% செய்ய முடியாது. காரணம், தலைவர் வந்து நல்லவரா இருக்காருன்னு வச்சுக்கிட்டா கூட அவங்களுடைய பேஸ் அடிமட்டம் வந்து ரொம்ப மோசமானதா இருக்கு. அதை வச்சு ஊழலை ஒழிக்கவே முடியாது. அதை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. 100% கொடுக்கவே முடியாது. இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால் நேர்மையானவராக இருந்தா கூட, நேர்மையா இருக்குன்னு நினைச்சா கூட, அவருக்கு எல்லா கட்சியிலிருந்து வந்தவங்களாம் சேர்த்துக்கிட்டாரு. அவரால் அதை பண்ண முடியல. இது மாதிரி நிறைய உதாரணம் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது, ரவுடிசத்தை ஒழிக்கிறது, போதை மருந்தை ஒழிக்கிறதுங்கிறது தலைவர் நேர்மையா இருந்தா மட்டும் ஒழிக்க முடியாது. அது எப்பயுமே நீங்க மறந்துடாதீங்க. அது நிறைய ப்ராசஸ் இருக்கு. தலைவர் நேர்மையா இருக்கிறது மட்டும் இல்லாம நிர்வாக திறமை உள்ளவனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதுக்குரிய புத்திசாலித்தனமான கட்டமைப்புகளை உருவாக்கணும், அதை கண்காணிக்கணும். அதை கண்காணிக்கிறதுக்கான நேர்மையான அதிகாரிகளை போடணும், அதை கண்காணிக்கிறதுக்கான தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை மேம்படுத்தணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளா சீமான் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அது ஏன் மக்களுக்கு போய் சேரல? விஜய் அவர்கள் போய் ஏன் உடனே போய் சேர்ந்துச்சு? அதுக்கு காரணம் சினிமா கவர்ச்சி தான். இவ்வளவு நாளா நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு நியூஸ்ல வந்து விஜயை காட்டுறாங்கன்னு நியூஸ் வந்து பார்த்துட்டாங்க. இவ்வளவு நாள் சீமான் அவர்களை நியூஸ்ல தான் காட்டிட்டு இருந்தாங்க. நாடகம் பார்த்துட்டு இருந்த பெண்கள் நியூஸுக்கு வரவே இல்லை. காரணம், விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இல்லை, அவ்வளவுதான். இதை வந்து போட்டு பெருசா போட்டு குழப்பிக்கிட்டு ஏமாந்துட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அப்படிலாம் பண்ண வேண்டியதே இல்லை. முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்க வந்து திரைக்கவர்ச்சி இருக்குது. பெரிய ஸ்டாரு, சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் பிரபலம், அவரை நேசிக்கிறாங்க. அதனால அதை சாதிக்க முடிஞ்சு. நம்ம வந்து பெரிய பெரிய திரைக்கவர்ச்சி இல்லை, நம்மகிட்ட கொள்கை தான் இருக்கு. ஆனா நாங்க தான் மக்களை காப்பாற்ற முடியும், நாங்க தான் மக்களை வந்து கரை சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய வர்ற 5 வருஷத்துல நாம மக்களுக்கு கொடுத்துட்டா, மக்களோட மக்களா இருந்துட்டா, நிச்சயமாக வர்ற 5 வருஷத்துல மக்கள் படப்போகிற வேதனை, இந்த நாடு படப்போகிற பாடு எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா வரும்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸ்டாலின் இப்பவே அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாரு. ஐடி அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நாம வந்து பொய் பேச வேணாம், அவதூறு பரப்ப வேணாம், கெட்ட வார்த்தை பேச வேணாம். பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக்ல சரி, யூடியூப்லயும் சரி, விஜய் ரசிகர்கள்லாம் உடனே வந்து கெட்ட வார்த்தை திட்டம். திமுக விமர்சனம் பண்ணியிருக்கோம், அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், பிஜேபி விமர்சனம் பண்ணியிருக்கோம், கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து வைரல் ஆனாதான் அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் 4 பேர் வருவான். அதுல 3 பேர் கொஞ்சம் நாகரிகமா தான் பேசுவான், சில பேர் தான் வந்து கெட்ட வார்த்தை பேசுவான். ஆனா இப்ப அப்படி இல்ல. இந்த தாவேக்காக்கு எதிராக ஒரு போஸ்ட் போட்ட உடனே வந்துடுறான். வந்த உடனே அம்மா அக்கான்னு கெட்ட வார்த்தை தான் பேசும். எவ்வளவு ஒரு அபாயகரமான கூட்டத்தை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கூட்டத்துக்கு நம்ம மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க பாக்கணும். வருகிற காலம் வந்து இந்த ஊடகங்களுக்கு பேச்சு சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கட்டகாலமா தான் இருக்கும். நிறைய வழக்குகள் வரலாம், கணக்குகள் முடக்கப்படலாம், ஏகப்பட்ட பேர் பயமுறுத்தப்படலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு சைக்கோங்களா இருக்காங்க, பைத்தியம் முடிச்சவனா இருக்காங்க. தளபதிக்காக என்ன வேணாலும் செய்யணும், தளபதி எதுவுமே பேசக்கூடாது, அவர் கடவுள் மாதிரி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லாருமே போயிட்டாங்க. அதனால வந்து இதுலயும் இந்த ஊடகங்களுக்கு பேச்சுரிமைக்கு ஒரு மோசமான காலம் வரப்போகுது. அதுக்கும் நாம வந்து கூட இருக்கணும். கெட்ட வார்த்தையில திட்டாங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பல வருஷமா இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பயப்படுறாள் நம்ம. அவன் கெட்ட வார்த்தையில பேசுறான்றதுக்காக நம்ம கெட்ட வார்த்தையில பேச போறதில்ல. பேச தெரியும், ஆனா பேச போறதில்லை. ஏன்னா நம்ம வளர்ப்பு அப்படி, நம்ம இருக்கிற கட்சி அப்படி, நம்ம இருக்கிற ஒரு நாகரிகம் அப்படி நம்ம யாரையும் பேச போறதில்ல. அது கண்டிக்காம போயிட்டே இருக்கும். இது வேகமா எரியிற ஒரு நெருப்பு, இது வேகமாவே அணைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமேலு எல்லாமே நார்மல் ஆகுங்கிறது எனக்கு நம்பிக்கை. அது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. திமுக செய்கிற வேலைக்கும் மற்ற கட்சிகள் செய்கிற வேலைக்கும் உண்மையா மக்களோட இருக்கக்கூடிய நாம அதை அறுவடை செய்ய முடியும். மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.